ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசைக்கிள் பென்லேருந்து டெலீட் ஆகிட்டுருக்கு. நான் இப்போ காமிக்கிறேன். 86% பார்த்தீங்க அப்படின்னா டெலீட் ஆகிடுச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் டெலீட் பண்ணோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிளைண்ட் சொசைட்டி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசைக்கிள் பென் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி எதனால பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணி ஆள் கொடுத்துங்க. அப்பதான் சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டெலிகிராம் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் போட்டுட்டு இருக்கேன். விஷுவல் இம்பேக்டுக்கு தேவையான கேஜெட்ஸ், வீடியோ போட முடியாத வேலை வாய்ப்புகள் எல்லாமே போட்டுட்டு இருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரீசைக்கிள் பென் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முன்னாடி சிஸ்டம்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னா, நம்ம டெலீட் பண்றது எல்லாமே ஒரு பேஸ்கெட்ல போய் சேவ் ஆகும். அது நமக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம ரெக்கவரி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஆப்ஷன் தான் இப்போ 11ல கொண்டு வந்திருக்காங்க. இது முன்னாடியே வந்துடுச்சு, ஆனா எனக்கு 11 அப்டேட் ரொம்ப லேட்டா தான் வந்திருக்கு. அதனால யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட மெரிட் அண்ட் டிமெரிட் என்ன அப்படிங்கிறதையும் சொல்றேன், எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதையும் சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மட்டும் பார்க்கறது இல்லாம முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதிக அளவுல போய் சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஒரு 3 ஃபைல் தான் இருக்குது. ஆனால் 3மே எம்டி. ஆனால் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 27 ஜிபிக்கு வந்துட்டு ஸ்டோரேஜ் இருக்குது அப்படிங்கிறது வந்து காமிக்குது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போது ஒரு ஃபைல் நான் டெலீட் பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா மூவ் டு ரீசைக்கிள் பின் அப்படின்னு காமிக்கும். சாரி, இப்போ தான் வீடியோக்காக நான் டெலீட் பண்ணேன், அதனால் என்கிட்ட ஒரு ஃபைலும் இல்லை. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் எதையும் டெலீட் பண்ணி காமிக்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது ஒரு ஃபைலை நீங்கள் டெலீட் பண்ணீங்க அப்படின்னா டெலீட் அப்படிங்கிறத காமிக்கும். இப்போது 11 அப்டேட்டுக்கு அப்புறம் டெலீட் பண்ணிங்க அப்படின்னா மூவ் டு ரீசைக்கிள் பின் அப்படிங்கிறத சொல்லும். ரீசைக்கிள் பின் அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான் ஒரு டஸ்ட்பின். அந்த டஸ்ட்பினில் எல்லாமே வந்துட்டு ஸ்டோர் ஆகிக்கும். நமக்கு தேவைப்படும் போது அதை ரெக்கவரி பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 30 டேஸில் வந்துட்டு அதே டெலீட் ஆகிடும். இப்போது அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் ரைட் சைடில் மோர் ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4th ஆப்ஷன் ரீசைக்கிள் பின் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ரீசெண்டாக என்ன ஃபைல் டெலீட் பண்ணோமோ அது எல்லாமே இருக்கும். டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஃபோல்டரை வந்து டெலீட் பண்ணியிருக்கேன். அதில் 0 ஐட்டம்ஸ் அப்படின்னு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு ரீசைக்கிள் பின். இப்போ வந்துட்டு இந்த டவுன்லோடை நான் ரெக்கவரி பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா, இந்த டவுன்லோடை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு ரீஸ்டோர் ஃபோல்டர் அப்படின்னு கேட்குது. இதை கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபோல்டர் வந்து ரீஸ்டோர் ஆகிடும். இதை நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜில் உள்ள, அதாவது ஒரு பேக் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். நான் இப்போ எதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் எல்லாத்தையுமே இப்போ டெலீட் பண்ணுறேன். ஐம்பத்தொம்போது ஃபைல் வந்து இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் டெலீட் பண்ணுறேன். பர்மனன்ட் டெலீட் 59 ஃபோல்டர் அப்படின்னு சொல்லுது. வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு எவ்வளோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். உங்கள் முன்னாடி தான் காமிச்சிருந்தேன். 27 வந்து
எனக்கு ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத காமிச்சது. ஒரு 2-3 நிமிஷம் தான் எல்லாமே டெலீட் ஆகிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணனா எல்லாமே டெலீட் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3-4 ஜிபி வந்துட்டு டெலீட் ஆகும். அதனால தான் வெயிட் பண்ணிருக்கேன். இது நான் கிட்டத்தட்ட வீடியோக்காக தான் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்தேன். அப்போமே 25 அதுக்குள்ளே தான் வச்சுருந்தேன். இப்போ டெலீட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 ஜிபி கிட்டத்தட்ட ஆட் ஆயிருச்சு. 27 ஜிபி வந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதை டெலீட் ஆகிறதுக்குள்ளே ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருந்தேன், முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்குமே ஷேர் ஆகும். முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எப்படி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைக்ஸ் நிறையா வந்தது. ஆனால் அதை விட வியூஸ் ரொம்பவே குறைவாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 100 வியூஸ் கூட போகலை. ஏன் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட், நம்ம ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. ஆனால் நான் அந்த அப்டேட்டை கரெக்டாக யூஸ் பண்ணி காமிச்சிருந்தேன். அது பெரிய அளவில் 100 வியூஸ் போயிருந்தது அப்படின்னா கூட ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் பெரிய அளவில் வியூஸ் போகாது, கொஞ்சம் வருத்தம் தான் இருந்தது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நம்ம விஷுவலி இம்பேர்ட் பீப்புளும் நல்லா பார்க்குறாங்க அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்பவே லென்த்தாக இருக்குது. அதனால் இதில் கேன்சல் பண்ணிட்டு நான் ஸ்டோரேஜ் காமிக்கிறேன். $27 அப்படியே தான் இருக்குது, டெலீட் ஆக மாட்டேங்குது. ஆனால் அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே டெலீட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரில, வீடியோ ரெக்கார்ட் ஆகிறதுனால அது டெலீட் ஆகலையா அப்படின்னு தெரில. ஆனால் அப்படி தான் வந்துட்டு டெலீட் பண்ணிங்க அப்படின்னா ரீசைக்கிள் பின்னில் இருக்கிற எல்லாமே டெலீட் ஆகிடும். இது மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துலையுமே இந்த ரீசைக்கிள் பின் இருக்குது. இதையும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். கேலரி ஓப்பன் பண்ணிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மோர் டேப் அப்படின்னு இருக்கும். இதில் ரீசைக்கிள் பின் அப்படிங்கிறது கீழே இருக்குது, அதாவது ஹோம் பேஜுக்கு மேலே இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரீசண்டாக நீங்கள் கேலரியில் டெலீட் பண்ண இமேஜஸ், வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு காமிக்குது. அது எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணிக்கங்க. இந்த 2 இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நம்ம டெலீட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாகவே டெலீட் ஆகிடும், ரீசைக்கிள் பின்லாம் இருக்காது. இப்போ இருக்கிறனால என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம ஸ்டோரேஜ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்து இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ரெக்கவரி பண்ணுற மாதிரி நெட்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் இது ஆஃப்லைனில் இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் ஸ்டோரேஜ் குறைய மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸ்டோரேஜை குறைச்சது அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு 200 MBக்கு ஒரு ஃபைல் நம்ம டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஸ்டோரேஜ் அப்படியே தான் இருக்குது, அது மட்டும் போய் ரீசைக்கிள் பின்னில் சேவ் ஆகிடுது. ஆனால் அதுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு கோட்டிங்கில் இருந்து அதை நம்ம நெட்டில் ரீசைக்கிள் பின்னில் இருந்து ரெக்கவரி பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். இதை மட்டும் சரி பண்ணாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஃப்யூச்சர் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிளைண்ட் சொசைட்டி.